கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 16. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு நித்திய ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பேராசையின் உலகமும் பவுலின் அறிவுரையும். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என கத்தும் இன்றைய உலகத்தில் சந்தையில் ஒவ்வொரு நாளும் புதிய ட்ரெண்ட் என்ற பெயரில் புத்தம் புதிய வாகனங்கள் தொடங்கிவிட்டு உபயோக பொருட்கள் வரை ஒவ்வொன்றும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய மனமும் அடுத்தது என்ன என்ற தேடல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் கூறுவது என்னவென்றால், போதும் என்கிற மனதோடு செல்வத்தின் மீதான மோகத்தை விட்டுவிட்டு தேவன் தந்திருக்கிறதை நிறைவாக அனுபவிப்பதே மிகப்பெரிய செல்வம் என்ற திருப்தியோடு வாழ பழக வேண்டும். நம்முடைய ஆத்மாவுக்கு நிலையான ஆதாயம் எது என்பதை கண்டறிவதே புத்திசாலித்தனம். செல்வ சுமையா ஆத்ம நஷ்டமா? நம்மில் பலர் நம்முடைய அடுத்த 50 ஆண்டு கால பணத்தை சேமிக்கும் திட்டத்தை வைத்திருப்போம். இல்லை, அடுத்த தலைமுறைக்காவது பணத்தை சேர்த்திருப்போம். ஆனால் வேதாகமம் நம்மை தடுத்து நிறுத்தி ஒரு செல்வந்தனுடைய சேமிப்பு திட்டத்தை நமக்கு வாழ்க்கை பாடமாக கற்றுத் தருகிறது. தன்னுடைய விளைச்சலை சேமிக்க புதிய சேமிப்பு கிடங்குகளை கட்ட ஆரம்பித்தான். ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வியின் மூலம் அவனுடைய ஆதாய திட்டம் கவிழ்க்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் உங்களிடமாய் அந்த கேள்வியை தான் முன்வைக்கிறார். இன்றைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு பிரியுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? சற்று எண்ணி பார்ப்போம். பணம், பொருட்கள், சொத்துக்கள் மீதான ஆசை உலகத்தை விடவும் விலை உயர்ந்த உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தும். இந்த உலகத்தில் தேவன் தருவது போதும் என்ற மன நிறைவோடு தேவனுக்கு பிரியமாக வாழ்வதை நம்முடைய ஆத்மாவை நித்தியத்திற்கு அழைத்து செல்லும் மிகுந்த ஆதாயம். நீங்கள் சேகரிப்பது அழியக்கூடிய பொருட்களையா அல்லது உங்களோடு வரக்கூடிய அழியாத பக்தியையா? செல்வம் என்பது சுமை, போதும் என்கிற திருப்தியே சுகம். ஆமேன்.